திறமையற்றவருக்கு பேரும் புகழ் வரும்போது அதை பத்தி நீ வந்து வருத்தப்படாம இப்படி எண்ணிக்கொள். எப்படியா? அடிக்கிற காற்றில் பறவையும் பறக்கும், பேப்பரும் பறக்கும். காற்று நின்றால்தான் தெரியும் பறவை எது, பேப்பர் எது என்று. எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா விஜய் கட்சிக்காக முதல் கொலை நடந்திருக்கு. கொலை பாத்தீங்கன்னா சுத்தி பீர் பாட்டில வச்சு பண்ணிருக்காங்க. அதுவும் முழுக்க முழுக்க கஞ்சா போதையால பண்ணப்பட்டிருக்குது. இந்த கொலை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க போலீஸோட அலட்சியத்தால தான் நடந்திருக்கு. 3 வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், போலீஸ் வந்து ஒரு ஆக்ஷன் கூட எடுத்தது இல்ல. எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். தமிழக கட்சியில் பொறுப்பு வகிக்கும் சென்னை மாதவரம் டிவிகே எம்எல்ஏ விஜய் பிரபு ஆதரவாளர்கள் கூறி விஷ்ணு என்பவர் காட்டிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகின்றன. இந்த கடைக்கு சென்ற நான்குக்கும் மேற்பட்டோர் ஜூஸ் மற்றும் தேநீர் கேட்டதாகவும் கூறப்படுகின்றன. இதில் வந்து அவர் வந்து தாமதமாக கொடுத்ததால் இந்த கும்பலுக்கும் தேநீர் கடை ஊழியருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது டிவிகே நிர்வாகி என்று சொல்லக்கூடிய இந்த கும்பல் ஊழியர்கள் கோயில் கை போட்டு வெளியே வரவழைத்து அவர் வந்து காட்டும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகின்றன. You are a man of destiny. அக்னி நட்சத்திரத்தன்னைக்கு வெயில் பயங்கரமா அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அக்னி நட்சத்திரத்தன்னைக்கு சூரியனை வீட்டுக்கு அனுப்பி வச்ச பெருமை இந்த டிவிக்கு தற்குறிகள் ஏசா இல்லையா? ஒத்தடிமைகளா தற்குறி? இனி பாப்பீங்க தற்குறி ஆட்ட என்ன. சும்மாரா ரேட்டுக்குள்ள ஓனான விட்ட மாதிரி சட்டம் ஒழுங்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. செருப்பு பிஞ்சிரும். நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் சட்டம் ஒழுங்க சரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிலைநாட்டியே தீருவோம். நோ ப்ராப்ளம். தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட நான் ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன், இதுக்குடா என்ன டாஜிக்குடா டெய்லியும் கரண்ட் கட் பண்றீங்க? அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. பகலில கட் பண்ணாலும் பரவாயில்ல, நைட்டுக்கு எதுக்குடா கட் பண்ணி எங்க தாலியை அறுக்குறீங்க? இந்த வெயிலுக்கு நைட்டு ஃபேன் இல்லாம தூங்க முடியல. டெய்லி 10 மணி ஆனா உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருதா? 10 மணிக்கு கரண்ட் அப்படிட்டு எங்கடா போறீங்க? இந்த மின்சாரத்துறை நிர்மல்குமார் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அமைச்சரே? கேட்ட திமுக மேல பணியை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. திமுக காரன் வந்து கரண்ட் கட் பண்ணிட்டு போனாயிட்டு அப்புறம் நீங்க என்ன இதுக்கு மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கீங்க? அதை கண்டுபிடிச்சு சரி பண்ண வேண்டியதானே? வெப்பநிலை இப்போது குறைந்திருக்கிறது. 41 சென்டிமீட்டர் இருந்தது, இப்போது 35 சென்டிமீட்டராக குறைந்திருக்கிறது. 5 சென்டிமீட்டராக குறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை தற்குறின்றது. முன்னாடி எந்த சிஎம் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கடுபிடி கிடையாது. இந்த இப்போ வந்ததுக்கு அப்புறம் 2 மாசமா தான் ரொம்ப கடுபிடியா இருக்குங்க. அத போய் நம்ம கேட்ட உடனே அவங்க என்னன்றாங்கன்னா, ஒரு ட்ரக் வண்டி டிரைவருக்கே 40 கேஸ் கண்டிப்பா பிடிக்கணுமாப்பா, டிஏஜி சார் சொல்லியிருக்காராம் அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்றாங்க. எல்லாம் இந்த நாயால வர்றது 2 அப்பா. இந்த மாசம் மட்டும் எனக்கு 6 கேஸ் போட்டுக்கிறாங்க. அப்போ 3000 ரூபாய். நான் வண்டி கட்டுற டிவே 8500 ரூபாய் தான். இப்போ நான் 3000 ரூபாய் இங்க கட்டிட்டு திருப்பி நான் 8500 ரூபாய் அங்க போய் என்னால எப்படி கட்ட முடியும்? வண்டி நிக்க விட்டு ஓட்ட விட்டா தானே சார் நல்லா சம்பாதிக்க முடியும். கையெழுத்து கும்பிட்டு அழுதா கூட விட மாட்டாங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? நாட்டுல இன்னும் நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் திருச்சி சென்றிருந்தார்கள். அவர்கள் இன்னும் தேர்தல் பிரச்சாரம் அந்த மூடுல இருந்து இன்னும் வெளியே வராத மாதிரி தோன்றுகிறது. அவர் திமுக தீய சக்தின்ட்டு இவர் காம சக்தின்னு எல்லாரும் காமிச்சுங்கிறாரு வெளியுலகத்துக்கு. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் டிவிகே சார்பா ராகவா லாரன்ஸ் போட்டியா? அரசியல் சர்ப்ரைஸாக திருச்சி கிழக்கில் புதிய ட்விஸ்ட். ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஊரு விடாம ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? தவேக ஆதரவு தளத்தில் இயங்கிய பெண்ணை நட்பாக்கி அவரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை கறந்து ஆட்டையை போட்டு பணத்திற்கு பதிலாக அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி காரில் அழைத்து சென்று தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம்
தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனிமொழி தனது சமூக வலைதள பக்கங்களில் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பு பெரும் கேள்விக்குறியாகியுள்ள இன்றைய சூழலில் தேர்தல் காலத்தை போல திமுகவின் மீது பழி போடுவதை நிறுத்திவிட்டு தாங்கள்தான் ஆளுங்கட்சி என்பதை உணர்ந்து பொறுப்புடன் முதலமைச்சர் விஜய் செயல்பட போவது எப்போது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். யாரும் பார்க்கல, தமிழ்நாட்டுக்கு இப்ப யார் தான் சிஎம்? ஐயா சிஎம் ஐயா, உங்களை பார்த்து திமுக கதறது, உங்களை பார்த்து திமுக காரங்க எல்லாம் வந்து பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க திருச்சியில நன்றி சொல்ல போயிட்டு மேடை போட்டு இந்த கதறீங்களா ஐயா? தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்க தான் தற்கூரி நீங்க தற்கூரி என்ன பண்ணணும்னு பாத்தீங்களா இல்லையா? அதான் எதுவுமே பேச மாட்டோம், செயல்ல தான் காட்டுவோம். செங்கம் அரசு மருத்துவமனை மகப்பேறு சிகிச்சை பிரிவில் துப்புரவு பணியாளர் ஊசி மூலம் மருந்து கலக்கும் பணியில் ஈடுபட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியான நிலையில் கர்ப்பிணி பெண்கள் பொதுமக்கள் அதிர்ச்சி. அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்க தான் தற்கூரி நீங்க தற்கூரி என்ன பண்ணணும்னு பாத்தீங்களா இல்லையா? அதான் எதுவுமே பேச மாட்டோம், செயல்ல தான் காட்டுவோம். சட்ட ஒழுங்கு அமோகமா இருக்கு, அவ்வளவு கண்ட்ரோல்ல இருக்கு சட்ட ஒழுங்கு. இன்னைக்கு 6 மாசம் பொறுமையா இருக்கும்னு சொன்னோம். ஆனா இந்த 6 நாள்லயே தமிழக மக்களுடைய அலறல் சத்தத்தை எங்களால பொறுத்துக்க முடியலதான். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்த 6 நாள்ல உங்களுக்கு ஏன் ஓட்டு போட்டோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சிறப்பா ஆட்சி செய்றீங்க. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிளாக்கா ஆயிடக்கூடாது, எதுவுமே ஒயிட்டா இருந்தா பரவாயில்ல. அதையும் நீங்க கவனத்தில் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் நிர்வாகத்துல அமைச்சர்களை எல்லாம் அழைத்து இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது எனது கருத்து. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு. நீங்க விஜய் அண்ணா, நீங்க மக்களுக்கு மாமசீர் செய்யறேன்னு சொல்லிருக்கீங்க. எங்களுக்கு கோடி எடுத்துக்கிட்டு வந்துருங்க. இவத்துக்கிட்ட ஒயின் சாப்ப வச்சுக்கிட்டு நாங்க ஒரு நாளைக்கு ஒரு பிரேதம் போச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கோடி எடுத்துட்டு வந்துருங்க. அதை செய்யுங்க, மாமசீர் எல்லாம் செய்யாதீங்க. அனாவசியமா வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை, அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம், பாத்துக்க. ஏன் அடிச்சீங்க? அங்க போய் பாரு. ஊட்ட சுத்தி சுடுகாடு, ஊட்ட சுத்தி ஒயின் சாப்பு எல்லாம் எங்களுக்கு நடக்குதுல, கெட்டதுதான் நடக்குது, நல்லதே இல்ல. ஆனா எங்களை விட்டுருங்க. வாழ வேண்டிய புள்ளிங்களை பாருங்க, இருக்க வேண்டிய புள்ளிங்களை பாருங்க. 1ஆவதுல இருந்து 2ஆவது வரைக்கும் பாட்டுல பொறுக்கி விக்குது. 12ஆவது பிள்ளைல பாட்டுல பொறுக்கி குடிச்சு விட்டு சாரத்தை குடிச்சு விட்டு பெயில் ஆயிட்டானுவான். அவனால இந்த எங்க தெருவுல ஒரு புள்ளிய கூட பாஸ் ஆகல, பெயில் தான். காலேஜ் போறவங்க தண்ணி அடிச்சுட்டு கிடக்குறான். எங்க மக்கள் எல்லாம் சாவுது. வயசு புள்ளியா போக முடியல, ரோட்டு ஆக்சிடென்ட் ஆகுது. தாலி அறுத்து போய் பாதியில நாங்க தாலி அறுத்து போய் நிக்கிறோம். ஸ்கூலுக்கு இந்த வழியா போக முடியல, இந்த வழியா வர முடியல. டெய்லி 108 ஏத்திட்டு போகுது. 108 ஏத்திட்டு போனா திரும்பி வந்தா பிரேம் தான் வருது. இந்த ஒயின் ஷாப் இங்க இருக்க கூடாது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நைட்டு 1:15க்கு தண்ணிக்காக பாவம் நின்றுக்கிறேன். நடுராத்திரியில தான் தண்ணி வருது, வர நேரம் தான் நாங்க தண்ணி பிடிக்கணும். அப்படி இல்லைண்டா அது ட்ரெயின் மாதிரி தான். அப்போ அப்போ பிடிக்கலன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனால தான் இந்த கஷ்டப்படுறோம். இதுக்கான ஒரு தீர்வு இப்போ உள்ள அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பாக்குறதுக்கு தெளிவா இருக்கீங்க, ஒரு பைத்தியக்காரனை தேடி வந்திருக்கீங்க. நான் கேட்கிறேன், யாரை பார்த்து நீங்க குறை சொல்றீங்க? தமிழ் தாய் வாழ்த்துக்கு நீங்க போய் கடிதம் கொடுக்குறீங்க. யார் தெரியுமா? ஸ்டாலின். நீங்க சொன்ன ஸ்டாலின் சார் யார் தெரியுமா? அரசியல் சட்டத்தால் திருத்தப்பட்ட EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் once it was passed in the parliament, அத தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் சார். நீங்க தமிழ் தாய் வாழ்த்து நீங்க போட்டு என்ன தெரியுமா? வெறும் ஜிஓ, கவர்மெண்ட் ஜிஓ சார். அரசியல் சட்டம் மீறினா ஆட்சியில கிடைக்கலாம். நாங்க மீறி இருக்கோம், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக. நீங்க ஒரு தமிழ் தாய் வாழ்த்துக்கு போய் கெஞ்சுறீங்களே, கூட்டாடுறீங்களே, உங்க வீரம் என்ன?
இந்த வீரத்தை நாங்க அமல்படுத்த கூடாதா? ரொம்ப வாடுறானே. எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். புதுப்பட்டியைச் சேர்ந்த கருப்பையாவை முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவின் போது ராணுவ வீரர் முத்துராமன் அவரது நண்பர் பிரசன்னா ஆகியோர் சேர்ந்து தாக்கி கத்தியால் தலையில் வெட்டினர். கணவரை கத்தியால் வெட்டிய ராணுவ வீரரை போலீசார் கைது செய்யாததை கண்டித்து வத்தலக்குண்டுவில் 3 குழந்தைகளுடன் மனைவி தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூளத்தாலேயே மூலத்தை வர வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.